ரொம்ப சீக்கிரமே ஸ்கின் இந்த மாதிரி தளர்ந்து போகிறது, ஸ்கின் அப்படி தொல தொலன்னு லூஸாக ரிங்கிள்ஸ் விழுந்து ஒரு ஏஜிங் லுக் வந்துடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே தான் ஒரு பெஸ்ட்டு ரெமெடி தான், சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின்னோட கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து எப்போதுமே ஹெல்த்தியாக யங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 3 அமேசிங்கான ப்ராடக்ட் வச்சு 2 ஸ்டெப் ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் டிஸ்கலரேஷனை ரிமூவ் பண்ண, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஸ்கின்னில் உள்ள அத்தனை ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுத்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஃபேஷியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ண போகிறது பிரைட்னிங் ஸ்க்ரப்பு காமன். லாஸ்ட் டைம் ஃபேஷியல்லே நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறது, ஹேர் கேர் ரொட்டீன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர், ஸ்டே யங் கொலாஜன் பவுடர், இது 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது வந்து பிரைட்னிங் ஸ்க்ரப்பு. இதில் வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஸ்க்ரப்பு கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ரிசல்ட். க்ளீனப் ப்ரோட்டீன்னாலே வாட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எப்போதுமே எல்லா போஷாக்குமே இந்த பவுடர்லேயே இருக்குது. நீங்கள் வாட்டர் மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் நான் சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் காட்டின கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் 1 ஸ்பூன், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் 2 ஸ்பூன். இப்படி எடுத்திங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், செம்ம க்ரீமியாக ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. இதை பார்த்தாலே திரும்பி எந்தளவுக்கு ஒரு கொலாஜன் கண்டென்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர், லைட்னிங் ஃபேஷியல் பவுடர் மட்டுமே இல்லாமல் பிரைட்னிங் ஸ்க்ரப்பை மட்டுமே வச்சு இந்த மாதிரி ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் வச்சு ஒரு ஃபேஷியல் இந்த மாதிரி சூப்பராக நம்ம ஃபேஷியல் வந்து பண்ணிக்கலாம். ஒரு பிரைட்னிங் ஸ்க்ரப்பு மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா, அடுத்து ஒரு பேக் இருந்துச்சுனாலே போதும், நம்ம வந்து நல்ல ஒரு க்ளீனப் ரோட்டீனை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பிரைட்னிங் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் விட்டுட்டு பிரைட்னிங் ஆயில் அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் விட்டுட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் எப்போதும் போல் வார்ம் வாட்டரில் டவலை டிப் பண்ணி ஃபேஸ் நல்லா ஒத்தி எடுக்கிறது. அப்போ தான் போஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது எப்போதுமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து நான் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஃபேஸில் நல்லா மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லிப்ஸில், கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கழுத்து, நிறைய பேர் வந்து கழுத்து மட்டும் கருப்பாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ கழுத்தும் வந்து கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபேஸ்க்கு பண்ணும்போதே கையோடு பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப் அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு செம்ம க்ளீனிங் வந்து தெரியும். அடுத்த ஸ்டெப்பாக ஸ்டேயிங் கொலாஜன் பவுடரோட பேக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்படி பார்க்குறதுக்கு நல்லா அப்படி ஜெல் மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி ஸ்கின்னில் அப்படி படிஞ்சிருக்கிறது தெரியும். செம்ம சில்லுன்னு ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து பொறி வந்து வந்துடும் இந்த வெயிலில், இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேயிங் வந்து செம்மையாக ஒர்க் ஆகும். நம்மளுக்கு கண்டினியூவாக போட்டுட்டு வந்தோம்னா 1 மந்த்லேயே நல்லாவே ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும், ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், செம்ம ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகி ஒரு யங் லுக் வந்து நம்மளுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டும் இந்த ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர் தான். நிறைய பேரோட ஃபேவரட் ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் ரொட்டீனை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 days ஒன்ஸ் இது வந்து ஒரு தடவையும், அதுக்கப்புறம் பிரைட்னிங் ஃபேஷியல் வச்சு, க்ளோவிங் வச்சு ஒரு தடவை, ஸ்கின் லைட்னிங் வச்சு ஒரு தடவை, அந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
போஸ் வந்துட்டு 10 to 15 டேஸில் எனக்கு போஸ் நல்லா மினிமைஸ் ஆகிருக்கு, ஸ்கின் செம்ம டைட்டனாக இருக்குது, செம்ம ஃப்ளாலஸாக இருக்குது, க்ளோவிங்காக இருக்குது, நிறைய பேரோட ரிவ்யூ வந்து இருக்குது. நீங்கள் இந்த ஒரு சூப்பரான கிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து இப்போவே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் கேட்லாக் சென்ட் பண்ணுவேன். உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அனுப்பிடுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரோட ரிவ்யூ இருக்கும். நான் டெய்லியும் அதை ஒரு வேலையாகவே நான் பண்ணுறேன். எல்லாத்தோட ரிவ்யூமே எல்லா ப்ராடக்டோட ரிவ்யூமே நான் வச்சுருவேன் ஸ்டேட்டஸில். ஸோ வரவங்களுக்கு அது வந்து எல்லாத்தோட ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம். அத்தனை பேரோட ரிவ்யூஸ் வந்து இருக்குது. ஒரே ஒரு தடவை ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அத்தனை ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், ரிப்பீட்டட் அதுதான் வந்து கமலி நேச்சுரல்ஸோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போவுமே உங்களோட ஹெல்ப் வந்து இன்னுமே எனக்கு தேவைப்படுது. இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணணும், நிறைய பேர் யூஸ் பண்ணணும். என்னோட தாட் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கமலி நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ரிசல்ட் வந்து கண்கூட அவங்களால பார்க்க முடியும். ஒரு ஹோம்மேடு 100% நேச்சுரல்ஸில் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பார்க்க முடியுமா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம கமலி நேச்சுரல்ஸில் அது சாத்தியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட பிக்கஸ்ட் எய்மாக இருக்குது. என்னோட எய்மை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கமலி நேச்சுரல்ஸோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். எல்லாத்தோட ரிவ்யூஸையும் பார்த்துட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கொடுங்கக்கா, எனக்கு ஃபேஸ் வாஷு அது மாதிரி வந்துட்டு ஃபேஸில் இருக்க டிஸ்கலரேஷன் எல்லாத்துக்கும் அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே எனக்கு செட் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பீட்ரூட் யூஸ் பண்ணால் ஒரு சத்து நம்மளுக்கு கிடைக்கும், டொமேட்டோ யூஸ் பண்ணால் ஒரு சத்து நம்மளுக்கு கிடைக்கும், கடலை மாவு ஒன்று கொடுக்கும், பாசிப்பயிறு மாவு பயிறு மாவு வந்து ஒன்று கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துலேயுமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. சாப்பாட்டுக்குமே நம்ம அப்படி தான் எடுக்கிறோம். உருளைக்கிழங்குல ஒரு சத்து இருக்கும், பீட்ரூட்டில் ஒரு சத்து இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம சாப்பாடு எப்படி வெரைட்டியாக எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்குமே எல்லாத்தோட பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர் கிட்டு வந்து பேசிக்கான கிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு க்ளீனப் ரொட்டீன் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் ரொட்டீன் அப்படிங்கிறது எல்லாத்தோட போஷாக்குமே நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு இப்போ சோப்பு தனியாக, டே க்ரீம் தனியாக, நைட் க்ரீம் தனியாக அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்குமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னோட எண்ணமாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்க ஸ்டேட்டஸ் இருக்கிற ரிவ்யூஸ் மட்டுமே கிடையாதுங்க. ஏகப்பட்ட 1000+ 2000+ எவ்வளவோ இருக்குது ரிவ்யூஸ் என்கிட்ட. பட் என்னால் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் நான் வந்துட்டு, ஏன்னா எனக்கு இருக்கிற டைமில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஸ்டோரிஸில் அதே மாதிரி யூடியூப் ஸ்டோரிஸில் கமலி நேச்சுரல்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும், ஷார்ட் சேனல் வரும், அதுலேயுமே அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இப்போ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இன்னொரு விஷயம் அக்கா, எனக்கு வந்து ஹோம்மேடு டிப்ஸ்லாம் போடுங்க, கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் மட்டுமே போடாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து என்னென்னமோ ஹோம்மேட் டிப்ஸாக அவ்வளோ போட்டிருக்கோம். 3000+ அந்த மாதிரி கூட வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சர்ச் பண்ணி கமலி நேச்சுரல்ஸில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஹோம்மேடு வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன செட் ஆகும், இது சில பேருக்கு வந்து கடலை மாவு செட் ஆகும், சில பேருக்கு வந்து பாசிப்பருப்பு மாவு வந்து செட் ஆகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கமலி நேச்சுரல்ஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதனால தான் நிறைய பேர் அக்கா நான் வீட்டில் பண்ணால் எனக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, ஆனால் உங்கள் ப்ராடக்ட் வந்து எனக்கு சூப்பராக இருக்குன்னு அவ்வளோ பேர் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு, ரிவ்யூ கொடுக்கறதுக்கு, ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா உங்களோட ஸ்கின் டைப், எப்போதுமே உங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே பார்த்து உங்களுக்காக ரெடி பண்ணுறேன். அதனால தான் இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து ஹோம்மேடில் வந்து எது நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுன்னு தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் பண்ணுற ஹோம்மேடு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு எனக்கு ஹோம்மேடு டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அது மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.